சென்னையில் கனமழை பெய்து வரும் நிலையில் வேளச்சேரி மேம்பாலத்தில் கார்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன. களத்திலிருந்து செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், வழக்கமாகவே கனமழை எச்சரிக்கையின் போது வேளச்சேரியைச் சேர்ந்த பொதுமக்கள் மேம்பாலத்தில் கார்களை நிறுத்துவது வழக்கம். தற்போது எவ்வளவு கார்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றன? அங்கு பாதுகாப்பு ஏதேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றனவா நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கார்களுக்கு? அதனுடைய உரிமையாளர்கள் இங்க நிறுத்தியிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த டான்சி நகர், ராம் நகர், ஏஜிஎஸ் காலனி உள்ளிட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய தண்ணீர் ஏற்கனவே கடந்த நவம்பர் 15 பெய்த கனமழையின் போதே அதிக அளவில் வாகனங்கள்லாம் சேதமடைந்தது. எனவே அவர்கள் முன்கூட்டியே தற்போது இங்க கார்களை நிறுத்தியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ராமாபுரம், அதாவது பாத்தீங்கன்னா அடையார் ரிவர் ஒட்டி இருக்கக்கூடிய இந்த ராமாபுரம் பகுதியிலும் கார்களை கொண்டு அந்த மேயாட் மருத்துவமனைக்கு முன்பாக அவர்கள் இந்த பாலத்தில் நிறுத்தியிருக்கக்கூடியது நம்மால பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாக இந்த வேளச்சேரியில் புதிதாக கட்டப்பட்ட பாலம் என பல்வேறு பாலங்கள்லயும் வாகன ஓட்டிகள் எடுத்து நிறுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம டான்சி நகர், அதே போல ஏஜிஎஸ் காலனி உள்ளிட்ட பகுதிகளிலையும் பாத்தீங்கன்னா தற்போது தண்ணீர் அதிக அளவில் வரக்கூடிய காரணத்தால் தரைத்தளத்தில் இருக்கிறவர்கள் கார்களை இங்க அது மட்டும் இல்லாம மக்கள் இடம்பெயர்ந்து வரக்கூடியது நம்மளால பார்க்க முடிகிறது. பாருங்க, இப்ப எந்த அளவுக்கு இந்த மேம்பாலத்தில் நம்ம நிக்கிறோம், காற்றுடைய வேகம் எந்த அளவுக்கு இருக்கிறது நம்முடைய ஒளிப்பதிவாளர் காட்சிப்படுத்துறாரு. அதாவது மணிக்கு 40 to 50 கிலோமீட்டருக்கு காற்றுடைய வேகம் இருக்கிறது. அதாவது எந்த அளவுக்கு கிளைகள் ஆளுகின்றன, நம்ம பிடிச்சிருக்கக்கூடிய அந்த குடை கூட பாருங்க எந்த அளவுக்கு ஒரு அதிக அளவில் நம்ம இங்க நிக்க முடியாத ஒரு சூழல் இருக்கிறதையும், காற்றுடைய வேகம் இருக்கிற புயல் கரையை கடக்கக்கூடிய சூழ்நிலை, அதாவது இன்று பிற்பகல்ல கரையை கடக்கும் சொல்லியிருக்காங்க. இருந்தாலுமே தற்போது காற்றின் வேகம் அதிக அளவில் இருக்கிறது. அதாவது ஈசிஆர் ஓஎம்ஆர் பகுதியில் கிரேன்கள், அதாவது பல அடுக்குமாடி கட்டிடங்கள்ல இருக்கக்கூடிய கிரேன்கள் கீழே இறக்க வைக்கக்கூடிய காட்சியை நம்மளால பார்க்க முடிகிறது. பலா ரமேஷ், கடந்த மாதத்தில் அதிக அளவிலான கார்கள் மேம்பாலத்தில் இருக்க முடிஞ்சது பார்த்தது. இதனால போக்குவரத்து சேவை கூட முடங்கிய சூழல் ஏற்பட்டதாக கூறி அபராதம் விதிக்கப்பட்டது. தற்போது குறைவான கார்கள் தான் இருக்கு. இன்னும் கார்களை நிறுத்தி வைப்பதற்கான சூழல் ஏற்படுமா? நிச்சயமாக தற்போதுதான் கனமழை பெய்ய தொடங்கி இருக்கிறது. காற்றின் வேகமும் அதிக அளவில் இருக்கிறது. ஆனா கடந்த நவம்பர் 15 பாத்தீங்கன்னா கனமழை மட்டும்தான் இருந்தது. ஆனா இந்த முறை காற்றோடு கனமழையும் இருக்கிறது. அதாவது மரங்கள் எந்த அளவுக்கு ஆளுகின்றன என்ற காட்சிகளை நீங்கள் பார்க்க முடியும். நம்ம பிடித்திருக்கக்கூடிய குடை கூட ஒரு அதிக அளவில் பிடிக்க முடியாத ஒரு சூழல் இருப்பதையும், காற்றுடைய வேகம் அதிக அளவில் இருப்பதையும் நம்மளால பார்க்க முடிகிறது. இன்னும் புயல் கரையை கடக்கும் பட்சத்தில் இங்க பாத்தீங்கன்னா உயர்ந்த கட்டிடங்கள் அதிக அளவில் இருக்கிறது, செல்போன் கோபுரங்கள் இருக்கின்றன. எனவே அது பகுதியில் அதுக்கு அருகில் இருக்கிறவர்களாம் உஷார் நிலையில் இருக்க வேண்டும் என்று ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறது. தற்போது வரை மின்சார சேவையில் சென்னையில் எந்த மாற்றம் இல்லை. ஏன்னா பாத்தீங்கன்னா பெரும்பாலான இடங்களுக்கு தரைக்கு அடியில் பாத்தீங்கன்னா அண்டர் கிரவுண்ட் கேபிள் தான் போட்டிருக்காங்க. அதனால எந்த பாதிப்பும் இல்லை. அதே போல மின்சார பிரச்சனையில் இதுவரை எந்த மாற்றம் இல்லை. ஆனால் இதே போன்று நீடித்தால் குறிப்பாக இந்த புறநகர் பகுதியில் மணலி, அதே போல தென் சென்னை பகுதியில் எங்கெங்கெல்லாம் மின் கம்பங்கள் மூலமாக மின்சாரம் கொடுக்கிறார்களோ அந்த பகுதிகளுக்கு மின்சாரம் நிறுத்தப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் மின்சார வாரியம் தெரிவித்திருக்காங்க. சென்னையில் கனமழை பெய்யக்கூடிய சூழலில் தற்போது வேளச்சேரியைச் சேர்ந்த மக்கள் அங்குள்ள மேம்பாலத்தில் கார்களை நிறுத்தி வைக்கும் காட்சிகளை பார்க்க முடிகிறது. தற்போதைய கள நிலவரத்திற்கு நன்றி ரமேஷ். கனமழை எச்சரிக்கை காரணமாக வேளச்சேரியைச் சேர்ந்த பொதுமக்கள் பாதுகாப்பு காரணங்களுக்காக மேம்பாலத்தில் கார்களை நிறுத்தி வைத்திருக்கின்றனர். இதற்கு முன்னதாக பல காலங்களில் கனமழை காரணமாக கார்கள் சேதமடைந்ததால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மேம்பாலத்தில் கார்களை நிறுத்தி வைத்திருக்கின்றனர். சென்னையில் அதி கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. மேகங்கள் சென்னை கரையை தொட்டிருப்பதால் அதி கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ள நிலையில் தற்போது வேளச்சேரி பகுதி மக்கள் மேம்பாலங்களில் கார்களை நிறுத்தியுள்ளனர். வேளச்சேரி பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள் தங்களது கார்களை மேம்பாலத்தில் நிறுத்தியுள்ளனர். கடந்த மாதம்
கனமழை பெய்த போதும் இதே போன்ற ஒரு சூழல் ஏற்பட்டது. அப்போது அதிக அளவிலான கார்கள் மேம்பாலத்தை சூழ்ந்திருந்தன. இந்நிலையில் தற்போது குறைவான கார்களே இருக்கின்றதை நம்மால் பார்க்க முடிகிறது. இன்னும் இது அதிகரிக்கக்கூடும் என களத்திலிருந்து செய்தியாளர் ரமேஷ் வழங்கிய தகவல்களை கேட்டோம். தற்போது பலத்த காற்றுடன் கனமழை பெய்ய தொடங்கியிருக்கின்றது. இது இன்னும் படிப்படியாக அதிகரிக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கின்றது. இந்நிலையில் வேளச்சேரி பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய கார்களை பாதுகாப்பாக நிறுத்தி வைப்பதற்காக மேம்பாலத்தில் நிறுத்தி வைத்திருக்கக்கூடிய காட்சியை நம்மால் பார்க்க முடிகின்றது. மேம்பாலத்தின் ஓரமாக இருபுறங்களிலும் கார்கள் நிற்பதை நம்மால் காட்சியில் பார்க்க முடிகிறது. பொதுவாக கனமழை பெய்யும் போது வேளச்சேரி பகுதியில் அதிக அளவு தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கக்கூடிய சூழல் ஏற்படும். அப்போது தங்களுடைய வாகனங்கள் பாதிக்கப்படும் என்பதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வேளச்சேரி மட்டுமல்லாமல் இன்னும் சில பிற பகுதிகளிலும் தாழ்வான பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய வாகனங்களை பாதுகாப்பு காரணத்திற்காக மேம்பாலத்தின் இரு புறங்களிலும் நிறுத்தக்கூடிய சூழல் உள்ளது. அந்த வகையில் தற்போது வேளச்சேரி பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள் மேம்பாலத்தில் கார்களை நிறுத்தி வைத்திருக்கின்றனர்.